தாத்தா வந்து திரும்பவும் வந்து விஜயை பார்க்க வராரு. விஜய் வந்து தான் தாத்தா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, எல்லாம் உன்னை பற்றி கேள்விப்பட்டு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன தாத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை விஜய் நீ வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் அரசல் பர்ஸ்லாம் வந்துச்சுப்பா நியூஸ் எல்லாம். இந்த ஃபீல்டில் தானே எல்லாருமே இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் உங்கள் பேரன் வந்து உங்களை விட்டு போயிட்டானா? அவங்க அதனால தான் வேலை தேடிட்டு இருக்காரா? ஏன் உங்கள் பேரனை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் என் காது பரவே பேசுகிறாங்கப்பா. இதையெல்லாம் கேட்டு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜய். இவ்வளோ பெரிய கம்பெனி சொத்து இருந்து என்னப்பா பிரயோஜனம்? நீ இப்படி கஷ்டப்படணுமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை தாத்தா உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டிங்களா? நான் தனியாக இருந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் தாத்தா. இங்கேருந்து நான் எந்த பிஸ்னஸையும் பார்க்க முடியாதுல்ல, அதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல, அதனால தான் வேலை தேடிட்டுருக்கேன். சரிப்பா வேலை எதாவது கிடச்சதா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா எல்லாமே ஓவர் குவாலிஃபைடு அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதப்பா, நீ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தவன், நீ போய் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியுமா? அதனால் சொந்தமாக தொழிலே தொடங்க விஜய் அப்படின்னோடனே, உனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நீ எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கோ, அது வரைக்கும் தாத்தா பார்த்துக்கிறேன். ஆனால் சொந்தமாக நீ தொழில் தொடங்கலாம்ல, இதுவும் அதுவும் இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னோன்னா, அதுக்கு கரெக்டு தான் தாத்தா தொடங்கணும். சரிப்பா நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. முதல்ல மூலதனம் வேணும்ல, அதனால தானே யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு தெரியும் விஜய். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக மூலதனம் வேணும். இங்கே பாரு, நீ வந்து நம்ம வீட்டில் இருக்கல எவ்வளோ பணம் காசு நம்மக்கிட்ட இல்லை, எவ்வளோ வேணுமோ சொல்லு, தாத்தா கொடுத்துட்றேன் ஆரம்பி. இல்லை தாத்தா எனக்கு சொந்த காலில் நின்று நான் பண்ணணும். சரிப்பா நீ வந்து வாங்க வேணாம் என்கிட்ட, ஆனால் கடனாக வாங்கிக்கோ, நீ உன் தொழிலில் போடு, முடிச்சுட்டோன்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ப்ளீஸ் விஜய் நான் இதையாவது கேளாம்ப்பா, தாத்தா சொல்கிறது இது கூட நீ கேட்க மாட்டியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நீ யார் சொன்னால் கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீ யார் சொன்னாலும் கேட்பியோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன தாத்தா என்ன சொல்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேன் விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்டே போகிறாரு. காவேரி இங்கே பாருமா விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா உனக்கே தெரியும், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை தெரியாத எழுதி எனக்கு பிடிக்கலாமா? உங்களுக்கு மட்டும் இல்லை தாத்தா, எனக்கும் தான் தாத்தா பிடிக்கல அப்படின்றாங்க. காவேரி உனக்கும் பிடிக்கல, அப்போ விஜய் வந்து பிஸ்னஸ் வைக்கணும் தானே நினைக்கிறேன், நம்ம கம்பெனிக்கும் வரமாட்டேங்கிறான். ஆமாம் தாத்தா நானும் சொல்லிட்டேன் கம்பெனிக்காக போகணும், அது கூட மாட்டேன்றாரு. சரிம்மா ஒரு பிஸ்னஸாக தொடங்க சொல்ல அவனை. அதுதான் தாத்தா நானும் யோசிச்சுட்ருக்கேன், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்துட்டேன்னா முதலாளியாகவே பார்க்கணும் தான் எனக்கும் ஆசை. எனக்கு புரியுதுமா, இங்கே பாருமா விஜய் வந்து நான் காசு கொடுத்தா வாங்க மாட்டான், அதனால் கடனாக கொடுக்குறேன்றா, அதுவும் வேணான்றா. அதனால் எப்படியாவது கடனாவது வாங்கி அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஆனோன்னு எங்களை திருப்பி கொடுத்துரு. இதில் என்னம்மா இருக்குது, கொஞ்சம் விஜய்கிட்ட சொல்லுமா, நீ தாம்மா எடுத்து சொல்லணும். நீ அவனை அப்படியே விட்டுறாதம்மா, பாவம் அவன் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலம்மா, இந்த தாத்தாக்காக இது செய்வியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் காவேரி இதை நான் உங்ககிட்ட கேட்குறேம்மா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறேன். ப்ளீஸ்மா அப்படின்னு. தாத்தா ஏன் தாத்தா இப்படி கெஞ்சுறீங்க, நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன் தாத்தா, இதை பற்றி நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் தாத்தா, சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு சொல்லணுமா, நான் காத்துட்ருப்பேன் உன் ஃபோனுக்காக சரியா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா நீ நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துருக்கா? ஹெல்த் செக்கப்லாம் கரெக்டாக போறியா? எல்லாம் போகிறேன் தாத்தா. உன்னை பற்றி பாட்டி ரொம்ப விசாரிச்சாமா, உனக்காக இங்கே பாரு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் செய்யணுமா அந்த ஸ்வீட், இது செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. உன் மேலே பிரியெல்லாம் இல்லாமல் இல்லைம்மா, உன் மேலே நிறைய பிரிய இருக்குது பாட்டிக்கு, என்ன கொஞ்சம் ஏடா கூடமாக நடந்துக்கிட்டா அவ்வளோதான், அதுக்காக பாட்டி வெறுத்துறாதம்மாண்ணா. ஐயோ தாத்தா நான் ஏன் தாத்தா அவ்வளோ நினைக்க போகிறேன் அப்படின்னா, சரி பழங்கள்லாம் ஸ்வீட்லாம் இருக்குமா, நீ கண்டிப்பாக சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ காவேரி அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. தாத்தா போனோன்னே விஜய் கிட்டே காவேரி வந்து பேசுகிறாங்க. என்னங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, இதில் முடிவு பண்ண என்ன இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா கிட்டே பணம் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்க, சொன்னால் கேளுங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துடலாம் படம் வந்தோடனே. காவேரி அதை பற்றி நான் யோசிக்கிறேன் காவேரி, இந்த மாதிரி வாங்கினா அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன இது அவங்க வீட்டிலேருந்து வாங்கி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுவாங்கள்ல, அதனால் யோசிக்கிறேன் காவேரி ப்ளீஸுங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க.